துவன்றாமல் நின்ற மாலம் அடிமுடியும் தேடி காணும் அம்பலவானருட சீர்வாதத்தை நல்லருகை நாணலாக்கி நந்திதலையை குடமாக்கி ஐயன் நெல்லையத்தில் ராமர் வானோ இருகையில வீசுகோல உந்தன் சொல்லை நாங்கள் பாட உந்தன் சொல்லை நாங்கள் பாட துணையிருப்பாய் ஹரிராமோ ஆமா துணையிருப்பா போடு போடு அம்மா கலை மகளே சக்தி மலை மகளே கலை மகளே சக்தி மலை மகளே அம்மா மலை மகளே மலையர சண்டாய திருமாவளே போட் 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 அப்படியே அம்மா கலை மகளே மலை மகளே மலையர திருமகளே வால்மதிய அம்பிகையே நீ வந்தருள வேணும் அம்மா எடதிருக்கோ வனக்கிளிய எனக்கு அருள வருவாய் அம்மா அம்மா வலம் இருக்கும் ஈஸ்வரிய வந்து எனக்கு அருள் புரிவா என் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நாவு தடுமாடும் வேளை தண்ணில் நாவு தடுமாறாமல் குரலும் மங்கிடாமல் நெஞ்சதும் உணர்ந்திடாமல் நினைவு தடுமாறாமல் தாயம்மா கலை மகளே நெஞ்சிலையோ நாவிலையோ நின்று விளையாட வேணும் ஏழைக்கு மனமிறங்கி இசை கருள வருவாயம்மா ஐந்தெழுத்தை ஓரெழுத்தா அருள் புரிய வேணும் அம்மா எட்டெழுத்தை ஓரெழுத்தா இசை மகளே கலை மகளோ இசை மகளே கலை மகளோ அம்மா எனக்கு அருள வருவாயம்மா தாயான கருளா இந்த அகரமா நன்னகரில் அருள் பாலித்து கொலுவிருக்கும் ஐயனுக்கும் மெய்யனாக தர்ம நல்ல சாஸ்தாவாக சொரிமுத்து ஐயனாக ஸ்ரீ ராமராஜ சாஸ்தாவாக பூரணா புஷ்பக்கலை புத்திரிக்கு வந்தருள்வாய் சிவன் அடைந்த பெருமாளே சிவசக்திய ஈஸ்வரிய சிறுமிக்கு நீ அருள் புரிவா எம்மா கட்ட பேச்சு நட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா பேச்சு பிரம ராட்சுதைய எம் பேராண்ட ஈஸ்வரிய அம்மா புத்திரிக்கு அருள் புரிவா பொந்தளவாய் மாட சுவாமி புதல்விக்கு வந்தருள்வா ஆரியம் முத்துப்பட்டா பொம்மக்கா தும்மக்காளே புதல்விக்கு நீ அருள் புரிவா இந்த ஆகரமான கர்தனிலே அரசாட்சி செய்து வரும் முப்புறத்த ஆண்டவளே மூன்று முகம் கொண்டவளே அம்மா முக்கண்ணிய முப்புடாதே முக்கண்ணிய முப்புடாதே எந்த முன்னால் வந்து தருவா முன்னால் வந்து போட் 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 சாமி பாடறியம் படிப்பாரு பாடறியம் படிப்பாரு பாலகியா மாரியம்மா பாட்டில் உள்ள பாடறியா நாளை தண்ணி பாடறியா
என்னை படிக்க வைத்தார் படிக்க வைத்தார் ஐயா ஏடறியா எழுத்தறியா ஏட்டில் உள்ள வகையா ஏடறியா எழுத வைத்தார் வில்லிசை அறியாத வில்லிசை அறியாத விவரம் செய்தார் எந்த நல்ல வயதாதில வயதாதிலோ அறியாத பிராயத்தில எங்களை அறிவிக்கல படிக்க வைத்தார் அம்மா அப்பாவை நான் மறவேன் கற்று தந்த வாத்தியார நான் கனவிலையும் மறப்பதில்லை சொல்லி வைத்த அண்ணாவிய சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலும் எந்த நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலும் நினைவொரு நாள் மறப்பதில்லை சொல்லால மறந்தாலும் ஐயா மறந்தாலும் சொப்பனத்தில் மறப்பதில்லை குருநாதரை சொப்பனத்தில் மறப்பதில்லை எனக்கு கற்று தந்த வாத்தியாரோ அண்ணாவி குரு நமக்கு என் இந்திய தேசமையா திருநெல்வேலி ஜில்லாவா தென்காசி மாவட்டத்தில சீமை எங்கும் எழுகடலாம் ஒரு கிலோ தென்காசி முக்கடலாம் சீமை எங்கும் வியாதி பெற்ற செந்தாளை பூச்சொரியும் சீவநல்லூர் நகரில் வாழும் இல்லிசை கவிகளெல்லாம் திருத்தம் போட்டு அறுத்தம் மாநிலமும் வியாதி பெற்ற மண்டலங்கள் புகழ் படைத்த மண்டலமோ அண்ணாவி மாடசாமி சிவநல்லூர் மாடசாமி போல வருவாங்க எனக்கு கற்று தந்த வாத்தியாரோ அண்ணாவி குரு நமக்கு சுந்தரஞ்சர் பூச்சொரியும் சுந்தர பாண்டியபுரம் அதிலே சோதிமணி கவிகள் பாடும் சூழ் உலகம் காதி பெற்ற சொன்ன சொல்லுக்கெல்லாம் அறுத்தம் சொல்லும் சுதிதவர மணிவார சுதிதவர தாத்தா சொக்கலிங்க வருவாதோ எனக்கு கற்று தந்த வாத்தியார் அண்ணாவி குரு நமக்கு சாதி மல்லி பூச்சொரியும் சடையப்புறம் நகரில் வாழும் அந்த சண்முகனார் நாமம் பெற்ற சண்முகனார் தாத்தா சண்முக கோலவர் வாதோ சாமி வந்த வந்த சபையோர்கெல்லாம் வந்ததொரு இனிமே வரப்போற பெரியோர்கள் வணக்கம் செய்தார் பேரோ கூடியிருக்கும் பெரியோர்கெல்லாம்
பொந்தளவாய் மாடை வாசலில இனி கூட போகும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நானோ நமஸ்கரித்து சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படித்த கலைவான்களே உங்க பாலகிய மாரியம்மா இந்த அகரமா நகரனிலே அருள் பாலித்து குழுவிருக்கும் சொரிமுத்தையன் தளவாய் மாட இந்த திருவாலயம் தன்னாதிலே ஆடி அம்மாவாசை தினமதிலே இன்று குடிகளை போதினமாயிலோ உங்கள் குழந்தை நான் மாரியம்மா பொருந்தளவாய் மாடல் வாசலில சாஸ்தாங்கத பாட போறோம் சபையோர்கள் கேட்டிடுங்க ஐயம்பந்தி வாசலில ஐயன் கதை பாட போறோம் அனைவரும் கேட்டிடுங்கோ பாடுகிற பாட்டாதிலே பழுது குற்றம் வந்துட்டாலும் உங்க பாலகியா என்ன வேணும் சொல்லுகிற சொல்லாதிலே சொல் கூரைகள் இருந்தாலும் சொந்த குழந்தையாக என்ன வேணும் அறிந்து நாம் பாடிட்டாலோ அறியாமல் பாடிட்டாலோ எரிந்து நாம் பாடிட்டாலோ தெரியாமல் பாடிட்டாலோ சொல் பின்னால் வந்துட்டாலோ பின் சொல் முன்னால் வந்துட்டாலோ ஆறு விளை 100 குற்றம் ஐயா 100 குற்றம் ஆதரிக்க வேணும் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே பெரியோர்களே சபையோர்களே பெற்றெடுத்த தாய்மார்களே இந்த அகரமா நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து சமுதாய பெருமக்களே எல்லா மக்களும் இந்த பொன்தளவாய் மாடசாமி அருள் பாலித்துக் கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய அந்த சொரிமுத்தை ஐயனுடைய வாசலில் தேவதவர் அங்க இருக்கு ஐயனார் சொரிமுத்து ஐயனாக இருந்தாலும் தர்ம சாஸ்தா மகாராஜ சாஸ்தாவாக அவர்தானே இவரு அருள் பாலித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஐயம்பந்தி வாசலிலே உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் குழந்தையாக நான் மாரியம்மாள் இந்த ஆலயத்திலே வருஷம் நாமல் பாடிக்கொண்டிருந்தாலும் ஆடி அமாவாசை கொடை திருவிழாவை முன்னிட்டு ஆமா அதே மாதிரி அங்கே நடக்கு ஆகையினால் இந்த ஆலயத்திலே இன்று குடியழைப்பு தினத்திலே நாமல் குழந்தை மாரியம்மாள் வந்து பாட வேண்டும் என்று இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கு குடியழைப்பு நாளைக்கு தான் ஆடி அமாவாசை நாளைக்கு தான் அமாவாசை எல்லாரும் விரதம் இருக்கீங்களா நான் விரதம் இருக்கேன் அடையப்பா ஒதுக்கு விரதம் இருக்காரு நாளைக்கு அமாவாசை அப்பாவுக்கு விரதம் இன்னைக்கு பவமளுக்கு ஒண்ணுமே சாப்பிடல அதான் ஒதுக்கு விரதம் நாளைக்கு அமாவாசை விரதம் இன்னைக்கு ஒரு குவார்டர் வாங்கி அடிச்சுக்கணும் நாளைக்கு தானே விரதம் இருக்க போகுது அதெல்லாம் அப்பா அம்மா ஏத்துக்கிடுவாங்க அதுக்கு தான் அதுக்கு பேர் தான் ஒதுக்கு விரதம் நினைச்சுக்கிடுவாங்க என்ன செய்ய ஆவாத பிள்ளைய பார்த்தா அத்தனையும் அனுபவிச்சு தானே தீரம்னு நினைச்சுக்கிடுவாங்க வேற என்ன நாளைக்கு எல்லாரும் மாண்டவோ அடிஞ்சவோ எல்லாரும் பார்த்து போவோம் அது என்ன மாண்டவோ அடிஞ்சவோ செத்தவோ இறந்தவோ ரெண்டும் ஒண்ணுதான் என் மகன் வராரே பாத்துட்டு இருப்பாங்க அப்படியா இந்த அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு இன்று குடியழைப்பு தினத்திலே இந்த அகரமா நகரத்திலே நாமல் குழந்தை மாரியம்மாள் வர வேண்டும் என்று கோவில் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக பக்த கோடி பெருமக்கள் சார்பாகவும் அகரமா நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் சார்பாக எனக்கு அழைப்பு கொடுத்து வரவழைத்த அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த ஆலயத்திலே எங்களுக்கு முன்பாக இந்த பொல் தளவா மாட சுவாமி பெரிய பெரிய புலவர்கள் பேர் அறிஞர்கள் கவிஞர்கள் பாடி இருப்பார்கள் ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது ஒவ்வொரு புலவர்கள் ஒவ்வொரு விதமாக கதைகளை பாடுவார்கள் பகல் படிக்கும் நாளைக்கு வேற ஊருக்கு போக வேண்டி இருக்கு சாமி சொல்லியாச்சு
அமாவாசை எப்போ வருதுன்னு நமக்கு தெரியல. அதான் இன்னைக்கு பகல் இன்னைக்கு நைட் படிச்சு சொல் குற்றம், இசை குற்றம், கதை குற்றம், பொருள் குற்றங்கள், சாரீர குற்றங்கள் இருந்தாலும் ஆமா ஓய்வே இல்லை. என்ன செய்ய முடியும்? சாரீர குற்றம் இருக்காது. ஏன் மைக் அப்படி மைக்கு நம்ம தம்பி வச்ச பொண்ணு படுக்க போச்சு. எங்க ஆட்கள்ல ஏதேனும் குற்றம் குறை இருந்தாலும் எவனோ மருதப்பரா அவிட்டு வச்சிட்டா. ஆமா, மருதப்பபுரத்தை சேர்ந்த அபிஷேக் எப்படி இருக்கு மைக்கு? சவுண்ட் சர்வீஸ். ஒரு தடவை வச்சாலே போது கெட்டத்திலே வர வேண்டாம். நான் தான் சொல்லிட்டேன்னா உங்க விரதம் ரொம்ப பெரிய விரதம். உங்க அப்பா அம்மா எல்லாம் அங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளையெல்லாம் பச்சை தண்ணியும் குடிக்கல, ஒதுக்கு விரதம் இருக்கு. நம்ம விரதத்தை கண்டு நாளைக்கு ஆத்தாள் ஐயாவும் வருவாங்க வருவாங்க. மேல இருந்து கீழே ஏற்று பாப்பாவோ அப்படியே கண்ணீரை வடிப்பாங்க, இப்படி விரதம் இருக்காங்களேன்னு. சிலவங்க சொல்லுவாங்க, எங்க ஆத்தாளும் எங்க ஐயாவும் எனக்கு எந்த வயக்காடு விட்டு போயிருக்காரு, எந்த சொத்தை பிரிச்சு விட்டு இருக்காரு. சொல் குற்றம், இசை குற்றம், கதை குற்றம், சாரீர குற்றங்கள் இருந்தாலும் தாங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டுல கொண்டு போய் ஆதரிப்பீர்களோ அதே போன்று அடியாளையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு பாதி மதி மான்மளவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகம் அதை கலிதமாகி அச்சுதன் என் பெருமாள் இரு கரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூணூல் இளங்க மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக வந்துதித்த தர்மசாஸ்தா கதையை பிரித்து சொல்லுமே. தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்திலே ஐயோ கைலாசத்திலே தற்கே சிவமாலோ ஆதி வெள்ளி என்னும் கைலாசத்திலே யாரோடு பார்வதியும் இந்திர லோகம் என்னும் பட்டணத்திலோ ஐயா இந்திரன் இந்திராணியும் கொலுவீரந்தோ சந்திர லோகம் என்னும் சந்திரன் சூரியரும் கொலுவீரந்தா சத்திய லோகமனும் பிரம்மலோகத்திலோ சுவாமி சதுர்முகன் சரஸ்வதியும் கொலுவீரந்தோ ஐயா வளரும் வைகுந்த தலமதிலோ வளரும் வைகுந்த தலமதிலோ ஆயவன் பச்சமலட்சுமியோ கொலுவீரந்தா பெருமாள் லட்சுமியோ ஐயா 30 தேவர்களோ 48,000 கோடி அகஸ்திரரோடு அழகு கலை கொண்டு மாமூனையோ அமரர் தேவரோடு அட்டதுக்கு பாலர்களும் கொலுவீரந்தோ யானை முகத்தொந்தி
முகத்துடனே வேலை வேலவனோ ஐயா சுடரோளி விதண்ணில் நாரேதரோ சோதி மார்க்கண்டையன் கொலுவீருந்தான் நந்தி படைகளோடு பூதங்களோ ஐயா நந்தி படைகளோடு பூதங்களோ கைலையில் 4 லட்சம் கோடி வியாபடையோ கையில 4 லட்சம் கோடி அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் சாச்சாதி சிவ திரு கைலாசத்திலே ஈசனாகிய பகவான் கொலுவிருந்து வருகின்ற பொழுது ஆண்டவனோடு யாரெல்லாம் இன்னும் கொலுவிருக்கின்றார்கள் இறைவன் வாழும் கையில இல்ல யார் யார் கொலுவிருக்காரையா ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்பு குளிர் சந்திரனோ ஆகாய வாடிவோடே ஆகாய வாடிவோடே கெங்காதேவி கொலுவிருக்கு அப்படியே ஓட் 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 அங்கே கொலுவிருந்து வாரம் கொலுவிருந்து வாரம் கைலாசம் தன்னதியில கரை கண்ட பகவானுக்கு தேவனல்ல முனிவரெல்லாம் தேவன் பார்த்து எங்கள் தான் முழங்க நந்தி தேவர் வருவாரா ஐயன் நந்தி தேவன் தாளம் போட அங்க தெய்வலக ரம்பையெல்லாம் திருநடனமாடு ரம்பையவா வருவாளோ நடனங்கள் ஊர்வசியா வருவாளோ உல்லாசமா மேனகையா வருவாளா மிருதங்கமும் போடுவாளா சரஸ்வதி சரஸ்வதி அவளோ சங்கீதங்கள் போட் 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 அப்படியே அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய திரு கைலாசத்திலே ஆதி கைலாச புதிகள் எல்லாம் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் ஆமா நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தியாக ஆமையோ சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடன் ஆமையா காலாகலன் காமதக்கண்ணன் காமத கண்ணல் என்றும் கங்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லை அம்பலன் ஆமோ திருநீலகண்டனாகப்பட்ட சிவபெருமாள் யானைத்தோல் போர்வை புலித்தோல் ஆசனத்தோடு தஜமேனி பராசக்தியோடு சிவபெருமாள் திருக்கையிலே குலுவிருக்கின்றார். அப்படி இருக்கை இறைவனாகிய பகவான் 14 லோகத்தை படைத்தார். ஆமா 224 புவனங்களையும் படைத்தார். ஆமா 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் படைத்தார். முட்டைக்குள்ளே இருக்கும் குஞ்சியவை ஈசன் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டி இலை தாவரங்கள் ஆடு மாடு கன்றுகாடைகளோடு ஓர் அருவி முதல் 6 அருவி படைத்த மானிட மனுக்களை இறைவன் படைத்தார். நாமளுக்கு ஆண்டவன் 6 அறிவை கொடுத்தார். ஆசைகள் 3 படைத்தார். எஞ்சான் உடலை கொடுத்து 1 சான் வயிற்றை படைத்தார். சிவபெருமாள் நாம் இருந்து இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று ஆண்டவன் சிவனை போலவே நாம் முன்பாக அமர்ந்திருக்கின்றார்கள். நாமளை பெற்ற தந்தைமார்கள் சிவசக்தி உமையவள் பார்வதி வடிவத்திலே நாமளை பெற்ற தாய்மார்களையும் படைத்தார். ஐயா நாமளுக்காக இறைவன் இந்த லோகத்தை படைத்தார். இந்த உலகத்திலே சிவன் எப்படி படைத்தார் ஐயா? இந்திரலோகம், மந்திரலோகம், சந்திரலோகம், தவலோகம், வைகுந்தலோகம், ஆமா வாயு லோகம், வருணலோகம், தனலோகம், சக்தி லோகம், சிவலோகம், பூலோகம் என்று பூலோக நாடு என்று 14 உலகை படைத்த பகவான் ஆமையா இந்த பூலோகத்திலே முக்கியமாக உலகை படைத்தார். ஆமா அதலை சுதலை ஆதி பாதாளம் என்னும் உலகை படைத்தார். ஆமா அதலை என்றாலே ஆகாய லோகம், ஆமா
சுதலை என்றாலே மத்தியவலோகம், லோகம். பாதாளம் என்றால் நாமளுக்கும் கீழ் ஒரு உலகம் இருக்கிறது. அதுதான் ஆதி பாதாள நாடு. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்திலே அசுரகுல தலைவனாக ஆமா ஐயா. வல்லரக்கன் 16 வயதிலே பட்டங்களை சூட்டி பட்டம் சூட்டி. பாதாள உலகம் பஞ்சங்கள் ஏற்பட்டது. ஆமா. 56 அரச மன்னர்களிடம் பகுதி கேட்க கேக்க. அரச மன்னர்கள் அரக்கனை எதிர்க்க எதுக்கு? அவர்களை அடக்கி ஒடுக்கி ஆள வேணுமானா இறைவனாகிய சிவனை கண்டு கண்டு. 16 வருடம் தவங்களை இருந்து ஆமா ஐயோ. எரிக்கு மரங்களை வாங்க வேண்டும் என்று யமேகிரி பர்வதத்திலே தவம் இருக்கின்றார். அரக்க. அரக்கனுட தவம் அரக்கனுட அது கைலாசம் நடுங்குதையோ. அது சமய வேளை ஆண்டவனும் பார்த்தாரே. அரக்கன் தவநிலையை அறிந்த இறைவனாகிய பகவான் வரம் கொடுக்க புறப்பட்டார். ஆமா. பார்வதாதேவி பகவானை அழைத்தா. சுவாமி சிவசிவா. மணி என்னாச்சு? எலகுலங்காத சாமாச்சு. தாங்கள் செல்லும் இடம் எங்கே? தெரியலையா? அம்மா பார்வதி, என்ன? யமயகிரி பருவதத்திலே என்னை எண்ணி ஒரு வல்லரக்கன் தவம் இருந்து வருகிறான். அம்மா, ஈராறு பலில அந்த அரக்கனுக்கு நான் வரம் கொடுக்க வேண்டும் என்று வருகிறேன். ஆமா ஐயோ. சுவாமி, உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் இல்ல? அந்த அரக்கனை நீங்கள் அழைக்க வேணுமானா காலையில போகலாம், மத்தியானம் போகலாம், சாயந்தரம் கூட போகலாம். போலாமா? அப்படியே போனாலும் உங்க மூத்த மகனாகிய ஆதிமுல கணபதி இருக்கிறாரே, முன்னால நீங்க இருக்காரா? அவற்றை ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே. சொல்லிருக்கலாமா? இளைய மகன் வடிவேலவன் இருக்கிறான், ஆமா ஐயா. அவற்றையும் சொல்லி இருக்கலாம். சொல்லிருக்கலாம். அப்படி சொல்லாமல் வந்ததினால் உமது மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆமா ஐயா. அரக்கனை அழைக்க வேணுமானா உங்கள் ஏவல் பிள்ளை வானலோகத்தேவன் நந்தி பகவானை போய் அழைக்க சொல்லுங்க. எவனா? அவர்தானே ஈசனுக்கு காவல் பிள்ளை. பார்வதி என் சொல்ல கேட்டு சொல்ல காட்டி. ஆண்டவன் தம் பகவானும் பகவானோ நந்தி தேவன் இடமாதில இடமாதிலே. வாருமையா நந்தி தேவா. நந்தி தேவா. நந்தி தேவா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, காளோ. வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. காளோ. அமே ஐயா, யமயகிரி பர்வதத்தில் 6 வருட காலம் இருந்து தவம் செய்து வாரான். யமயகிரி பர்வதத்திலே 6 வருஷமும் தவம் இருக்கின்றான் ஒரு வல்லரக்கன். ஆமா. அவனை கைலாசம் அழைத்து வர வேணும் ஐயா. கைலாசம் கூட்டிட்டு வர. சுவாமி பரம்பொருளே, ஆண்டவா. அவன் ஒரு அசுர அரக்கன், பூலோக பிறவி, ஆமா. நான் ஒரு கைலாச பிறவி. எனவே அவன் என்னோடு எப்படி வர முடியும்? அதுக்கெல்லாம் பயப்படாத. அதுக்கெல்லாம் வரம் வச்சிருக்கேன். இருக்கு. இதோ இந்த குளிகைய அரக்கன் கையிலே கொடுத்து கன்னத்திலே ஒதுக்கி கொண்டானானா, ஆமா. அவனுக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும் ஐயா. ஆமா ஐயோ. உடனே நந்தி பகவான் குளிகையை வாங்கி வாங்கி அரக்கன் இருக்கும் ஆறுமணியவனத்துக்கு வந்தார். ஓடோடி வந்து அரக்கா அரக்கா என்று அவைய குரல் கொடுக்க அஞ்சாறு சத்தம் போட்டு. ஆண்டவன் தான் நாமளுக்கு வரம் கொடுக்க வந்து விட்டார் என்று ஓடோடி வருகின்றார். ஆமா. நந்தி பகவானை கண்டான். ஐயையோ, ஐயோ. கடவுள் என்று வந்த ஒரு காளை வந்து நிக்க, சரியாவில உச்சி. யாரப்பா காளைங்கண்ண? ஏ காளை. என் தவத்தை கலைத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஆமா ஐயா. மகனே அரக்கா, அரக்கா. என்னை சாதாரண காளை என்று எண்ணாதே. நினைக்காத. ஈசனுக்கு ஏவல் பிள்ளை வானலோகத்தேவன் என் பெயர்தான் அப்பா நந்தி பகவான். ஆமா. உன்னை அழைத்து வரும்படி ஆண்டவன் என்னை அனுப்பினார் ஆமா ஆமா ஐயா. என்று குளிகையை கையில் கொடுத்தார். அரக்கன் கன்னத்துல ஒதுக்கினார், ரெக்கை முளைத்தது. முளைச்சிச்சு. இருவேரும் கைலேங்கரைக்கு இந்திரன் பூங்காவனத்திலே வந்து பறந்து வந்து. இருகரத்தால் மலர்களை பறித்து ஆண்டவனை அடிபணிந்தான். ஆமா ஐயோ. பகவான் பாதத்தில் மலர் தூவி மலர் தூவி. குனிந்த தலை நிமிரல, கும்பிட்ட கரமும் எடுக்கல, அரகரா அரகரா எனக்கு சொல்லி. சிவபெருமாளை அடிபணிந்தான். ஆமா ஐயோ. முக்காலும் அரக்கன் பலமை வந்து. பலமை வந்து முடி வணங்கி நமகரிதா. முடி வணங்கி சிவனை நமகரிதா. அடே போடு போடு போடு.
நாலு தரம் அரக்கன் சுத்தி வந்து நமஸ்கரித்து சிவனை செண்டேல் விட்டான். 5 தரம் அரக்கன் சுத்தி வந்து அடிபணிந்து சிவனை நமஸ்கரித்தான். அரோகரா ரோகரா அரணகில் நீ நாமம் சொல்லி அவன் வணங்குதானே. சிவ 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 சிவனை என்று சிவனே என்று சிவநாமம் சொல்லி அவன் வணங்குதானே. சிவநாமம் சொல்லி அவன் வணங்குதானே. யா சிவநாமம் சொல்லியவா சர்வலோக நாயகா சம்போ மகாதேவா சாவளருவ சர்வலோக நாயகா. ஆண்டவன் சிவனை அடிபணிந்த போது பகவான் பார்த்தார். அவையா இவன் தானே வல்லரக்கன் வா 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 வா. என்று அரக்கனை அன்போடு அழைத்தார். எப்படி வரவேற்பு செய்தார் ஐயா? வாமகனே வல்லர வல்லரகோ வாமகனே வல்லரகா வந்த மறு பக்கத்திலே என் மகனே வல்லரகோ ஈசன் பக்கம் வந்தமாரே உன்னுடைய தவம் போல தவம் போலே அடடே உலகத்தில கண்டதில்லை நான் கண்டேறிய யா தவம் போல போட் 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 அடடே அரக்க உந்தன் தவம் தவம் போல ஆண்டவனும் கண்ட கண்டறிய என் மகனே வல்லர உன்னுடைய தவம் அது ராவண தவத்திலே 4 பங்கு இந்திரன் தவத்திலே 7 பங்கு அந்த கும்பகர்ண கோடி பங்கு என்ன வரம் உனக்கு வேணும் இப்பொழுதே கேட்ட கேட்ட கிருபையோடு சொன்ன 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 சுக்கே சாத்தாரோட ஏ சொக்கலிங்கம் அந்த வல்லரக்க இடமாதில பகவானும் சொன்ன போது பார்த்தானே வல்லரக்க இன்னைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பகவான் என்ன கேட்டாலும் தாரமுங்காரு. வந்த உடனே ஆசைப்பட்டு வேணுங்கிறத கேட்டோம்னா அளவுக்கு மீறி ஆசைப்படுதானு பகவான் நம்மள ஒரு மாதிரி நினைச்சிடக்கூடாது. காட்டை கட்டி மலையை கட்டி சொல்லணும். ஒரு இடத்துக்கு நம்ம போயிருந்தோம்னா அந்த வீட்டுக்கு விருந்துக்கு போன இடத்துல வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. சொன்ன உடனே உட்கார்ந்துடக்கூடாதுல. சொன்ன உடனே இலைய சாப்பிடுங்க. பசிச்ச புள்ள சாப்பிடணும். போய் உட்கார்ந்த நிமிஷத்துல இலைய போட்ட உடனே வைங்கன்னு சொல்லக்கூடாது. அது நம்ம வீடுல எப்பவும் நினைச்ச நேரமெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். துறன வீட்டுல எந்த நேரம் போனாலும் தம்பி அருமை தங்க கம்பி பத்துக்கோங்க. தொழிலாளிக்கு துறன வீட்டுல மாதிரி கவனிக்க முடியாது. ஆமா அவங்கள மாதிரி ஒரு சாப்பாடு தொழிலாளி போட முடியாது. நினைச்ச நேரம் போய் சாப்பிட்டுக்கலாம் வீட்டுல. அதாவது உப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முக்கண்ணி பழங்கள் வைத்து முகம் கடுத்து இடுவாராயினில் அது உள்ள கப்பிய பசிலும் கறி பசி ஆகிருமா. வீட்டுல பழைய தண்ணி கூழா இருந்தாலும் தம்பி சிரிச்ச முகத்தோட அவ அப்பாவை மாதிரியே வாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. சாப்பிட்டு போய் இல்ல அவங்க சொன்ன சொல்லிலேயே நம்மளுக்கு பசி அப்படியே அமர்ந்துரும். சொன்ன உடனே நம்ம பசி வந்துரும். சாப்பிட்டது மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு எங்க மாமா மாதிரி பலாப்பழம் வாழைப்பழம் மாம்பழம் முக்கண்ணி பழத்தை வச்சு நம்மளை கண்ட உடனே உதட்டுல ஒரு சிரிப்பு உள்ளத்துல ஒரு கடுப்பு. வந்துட்டாங்களே ஒரு பங்குக்கு அப்படின்னு நினைச்சு கொடுத்தா அது நம்ம உடல்ல சேருமா? பலன் இல்லை.
அத மாதிரி வயிறார சாப்பிட்டுட்டு மனசார நினைக்கணும் பாத்துக்கோங்க. மனசார அண்ணனத்தை நினைக்கணுமா? அம்மா அதனாலே வல்லரக்கனும் வந்து அமர்ந்த போது வரத்தை உடனே கேட்டா ஆண்டவன் நம்ம மேல சந்தேகப்படுவார். காட்டை கட்டி மலையை கட்டி கொஞ்சம் காட்டை கட்டி மலையை கட்டி பேசுவோமே. வியாங்க போற அக்கினி வரது ஆண்டவா சிவபெருமாளே உங்கள் அருளால் எனக்கு ஒரு குறைகளும் இல்ல. எதுக்கு பார்த்தாம இருந்தா? நாடு நகரம் மண்ணும் மனை பொன்னும் பொருள் சொத்து சுகம் அனைத்தும் இருக்கு. ஆமா எப்பா எல்லாம் இருந்தும் ஏன் நீ வந்த? சுவாமி ஆண்டவா நான் வாங்க வந்த வரம் ரொம்ப சின்ன வரம். சின்ன வரமா? அது என்ன சின்ன வரம்? அப்படி என்ன போறோம்? எல்லிலையும் சிறிய வரம் சிறி எல்லிலையும் என் ஈஸ்வரரே கொடுக்க வேணும். ஆமையா ஓடையா ஐயா கடுகிலையும் சொல்லு சிறிய வரம் அப்படி சொல்லு கரை கண்டரே ஓடையா ஓடே கொடுக்க வேணும். சொல்லு சீரகத்தில் சிறிய வரம் சரியா வாரோம் சீரகத்தில் வாரோம் ஆதி சிவனாரே கொடுக்க வேணும். கொடுக்க வேணும். ஆமையா ஓடையா ஐயா மிளகிலையும் சிறிய வரம் முக்கணரே கொடுக்க வேணும். வல்லரக்கன் சொன்ன போது ஆண்டவன் அது சொல்வா. என் மகனே வல்லரக்கா எல்லையிலையும் சிறிய வரும் ஈசனுக்கு தெரியாது. கடுகிலையும் சிறிய வரும் கடவுளுக்கு தெரியாது. சீரகத்தில் சிறிய வரும் சிவனாருக்கு தெரியாதப்பா. விலகிலையும் சிறிய வரும் எப்ப முக்கணருக்கு தெரியாது. எந்த வரம் மகனே நீ கேட்டாலும் என்னிடத்தில் அப்படியே துண்டு ஜகன 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 துண்டு ஜகன ஜகன ஜகன. அவர் காட்டு பிடிக்க மாட்டாரு. அப்படி ஆண்டவன் சொன்ன போது வல்லரக்கன் அதை சொல்வா. அவ காப்பி குடிக்க மாட்டா, விரதம் இருக்காவோ. அதான் விரதம் விரதம். நீங்க விரதம் இருக்க ஆள்கிட்ட போய் காப்பி வேணுமான்னு கேட்கிய. நாளைக்கு 12 மணி இருக்கு கல்யாணம் இருக்கு இருக்கு. அம்மாவாசை முடியறதுக்கு 12 கழிச்சாதான் எதையும் சாப்பிட முடியும். ஆண்டவா சிவபெருமாளே நான் வாங்க வந்த வரத்தை சொல்ல வேணுமானா மகனே அங்கிருந்து வந்த ஒண்ணு வேண்டாமன அப்புறம் கடுகு சிறுசு மிளகு சிறுசுன்னு காட்டை கட்டி மலையை கட்டி பேசாத. எதுவாக இருந்தாலும் நேரம் மேட்டுருக்கு வா. ஆண்டவா நான் வாங்க வந்த வரம் சின்ன வரம். அதை நான் வாய்நாள் சொல்லணுமானா எனக்கு சத்தியம் செய்யணும். உமது மனைவி உமையவள் பார்வதியால் மீது ஆணையிட்டு தந்தா ஆண்டவா நான் வாங்க வந்த வரத்தை சொல்லுவேன். அப்பா ஆண்டவன் பார்த்தாரு. அப்பா உனக்கு யார் மேலப்பா சத்தியம் வேணும்? உங்கள் மனைவி உமையவள் பார்வதியால் மீது எனக்கு சத்தியம் செய்து கொடுக்கணும். இவ்வளவு தானே, நம்ம பிள்ளைதானே, அப்படி என்ன பெரிய வரத்தை வாங்கிற போறான்? வறுமிதி அறியாத இறைவனாகிய பகவான் என் மகனே வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா உன்னானை என்னானை உமையவள் தன்னானை அறமும் அறமும் சேர்ந்தா கிண்ணறமாயிரும். அறமும் சேர்ந்துச்சுன்னு சொன்னா அறமும் சேர்ந்தா அங்க பாருங்க கிண்ணறம்னு சொல்லுவாங்க. ரெண்டு சேர்ந்துச்சுன்னா இது யாருக்குள்ள பெரிய அறம். இது கூட அறம் சேர்ந்தா என்ன என் ஆகும்? மகனே வல்லரக்கா பார்வதி மேல் சத்தியமா பகவான் உனக்கு தாரே கணவதி மேல் சத்தியமா கண்டிப்பா வரம் தாரே வேலவன் மேல் சத்தியமா
அப்பா விரும்பும் வரம் உனக்கு தாரே பச்சை தண்ணி கையில் வார்த்து பகவான் உண்மை சொல்லுவாரா காராம் பசு பால் கறந்து ஐயா பால் கறந்து கடவுள் உண்மை சொல்லுவாரா அப்படி சத்தியம் கொடுத்த போது சண்டாள வல்லரக்கன் ஆண்டவா பகவானே பரம்பொருளே சிவ சிவா சிவ படைத்த படைப்பால் நான் ஒரு மானிடவன் நான் ஒரு மானிடரே மானிடர் இல்ல மானிடர் அதிலே எனக்கு 2 கரங்கள் உண்டு என் கைய பாருங்க 2 கை இருக்கா அந்த 2 கரத்திலும் வலது கரத்திலே 5 விரல் இருக்கு வலது கையில 5 விரல் இருக்கு 5 நல்ல விரலீலா ஆள் காட்டி ஆண்டவனே உமை நினைத்து அகிலமெல்லாம் நீட்டினாலும் அக்கினியா எரியணும பாம்பு விரல் எடுத்து பகவானே உமை நினைத்து பார் உலகம் நீட்டினாலும் பஸ்பமா எரிய வேணும் பச்சை மரத்தில தொட்டாலும் அது பத்தி தீ பிடிக்கணுமே மோதிர விரல் எடுத்து முக்கணர உலகம் நீட்டினாலும் அதுல மோதித்தி பிடிக்கணும் சுண்டு வீரல் நான் எடுத்து சுக்கேச உமை நினைத்து உலகம் நீட்டினாலும் சுக்கு சுக்கா நொறுங்கணுமே இந்த முண்டு வீரல் நான் எடுத்து முக்கணரே உமை நினைத்து ஐயா எந்த திசை நீட்டினாலும் யாரை நான் தொட்டாலும் யாரை நான் தொட்டாலும் அது எரிந்துதனாகணும் ஓட் 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 எனக்கு இந்த வரமது வேற வரமது கேட்ட வரங்களும் தந்தால் போதும் கிருவை உள்ள கிருவை உள்ள போட் 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 ஐயா சொன்ன வரம் தந்தால் போதும் சுவாதி வர எனக்கு வேண்டாம் அரக்கணவன் சொன்ன போது ஆண்டவன் அது சொல்வார் என் மகனே வல்ல வல்லரக்கா என் வார்த்தை ஆமா நீங்க 2 பேரும் அடிக்கடி மாலை மாத்துதீங்களா எதுக்கு இல்ல அடிக்கடி மாலை மாத்துதீங்களா எதுக்குன்னு கேட்க இல்லையா அதுக்கு அண்ணன் தம்பிய மாலை மாத்தது நான் இப்பதான்யா பாத்திருக்கேன் சொத்தையே கொடுத்துட்டாரு போதுமா எத்தனையே சொன்னாரு என் மகனே வல்லரக்கா எத்தனையோ இனிமே கேட்கக்கூடாது யூடியூப் சேனல்ல சாட்சிக்கு இருக்கு போட்டது நான் கேட்கக்கூடாது போட்ட நகை வந்து கேட்கக்கூடாது அண்ணன் சாட்சிக்கு சேனல் இருக்கு கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது சரி அதுக்கு எனக்கு துட்டுக்கட்டில அட வச்சுக்கிட வேண்டியதான் வேங்கல் வண்டி எதுவா இருந்தாலும் சரி ஆமா இந்த என்ன தங்கத்தை பித்தளைன்னு சொன்னாதான் வாங்க மாட்டாங்களாம் ஆமா உண்மைதானே ஆமா அப்படி ஆண்டவனா ஆமா அதுக்கு தான் மாலை மாத்துவிய அண்ணன் தம்பியை தான் வயப்பு மாலை ஆமா
ஆண்டவனாகிய சிவபெருமாள் பார்த்தார். சாச்சாதி சங்கரம் பார்த்து அப்பா ஏ வல்லரக்கா, அரக்கா 12 வருஷமா தவை இருந்தியப்பா, ஆமா மாலை வரம் கேட்பேன்னு பார்த்தா நீ மாலை வரம் கேக்கியப்பா. வெள்ளி தளலாய் போறதுக்கு வரம் கேக்கியப்பா. இருக்க வரம் கேட்பேன்னு நினைச்சேன், நீ இறக்கு வரம் கேட்கிறியே. இறக்க வரம் காளாத எத்தனையோ வரம் இருக்கு மகனே. இன்னும் காடு வல்லரக்கா. என் மகனே வல்லரக்கா, வல்லரகோ என் மகனே வல்லரக்கா, வல்லரகா. அப்பா என்னுடைய வார்த்தை கேளு, வார்த்தைகளோ நீ மாலை வரம் கேளுதாரே. கேளோதாரே அடடே மாலை வரம் கேளாதப்பா, கேளாதப்போ இருக்க வரம் கேளுதாரே. கேளோதாரே மகனே கேளுதாரே, இறக்க வரம் கேளாதப்பா. கேளாதப்போ இறக்க வரும் கேளாதப்பா. அடடே என் மகனே வல்லரக்கா, வல்லரகோ ராவணன் வாழ்ந்து வரும் வாழ்ந்து வரும் என் இளங்காபுரி உனக்கு தாரே. உனக்கு தாரே ஹரிராமன் ஆண்டு வரும் ஆண்டு வரும் அந்த அயோத்தி உனக்கு தாரே. உனக்கு தாரே யமதர்மன் வாழ்ந்து வரும் யமலோகத்தை உனக்கு தாரே அப்ப இந்திரங்கை ஆடுதாரே உன்னை எதிர்த்தவர தலையறிக்க யமசூலம் யமபாசம் யமலாக்கினையும் உனக்கு தாரே. அவத்தோர தலையறுக்க மகனே சண்முகனார் வேலுதாரே. வானோர் படை வெல்வதற்கு உனக்கு வஜ்ராயுதம் உனக்கு தாரே. சரஞ்சீவி பட்டம் தாரே. அவனே அரக்கா அதோட சக்தியுடன் சூலம் தாரே. வெற்றிவேல் வேலுதாரே. மாப்பிள்ளையானே இருக்க மார்க்கண்டைய கைலாசத்தை உனக்கு கைலாசத்தை அப்பா கடவுளுட ஆதி கடவுளுடைய பட்டம் தாரே. ஆண்டவா வரம் தருவதாக பார்வதா தேவியின் மீது சத்தியம் செய்து கொடுத்த தாங்கள் தாரத்தின் மேல் செய்த சத்தியத்தை மறக்கலாமா? சத்தியமெல்லாம் உமக்கு சர்க்கரை பொங்கலா, பொய்யெல்லாம் புளியோதரையா? நான் வாங்க வந்த வரத்தை நீங்கள் தரலையானா மறுபடியும் பாதாள உலகம் சென்று இன்னும் 12 வருஷம் தவம் இருந்து மறுபடியும் இங்க வருவேன். அப்ப ஆண்டவன் சிவன் பார்த்தார், சண்டாள அரக்கன் வரத்துக்குள்ளே அகப்பட்டு விட்டோமே, வரேன் இல்லன்னு சொல்ல முடியல, தாரமுன்னு சொல்ல முடியல. ஆண்டவன் அச்சில சிக்கின இரும்பா முழிக்காரு. கரும்பு எப்படி இருக்கும்? இருதலை கொள்ளி எறும்பாக ஈசன் முழித்துக் கொண்டு பறக்க இவனுக்கு வரம் கொடுக்கிறதே கொடுக்கிறோம், நாமல் சாபத்தை கொடுத்து வரம் கொடுத்தாக வேண்டும் என்று தந்தேன் தந்தேனேடா வல்லரக்கா. வல்லரக்கா தாரணையில் கேட்ட வரம் உனக்கு தந்த, தாரணையில் கேட்ட வரம் உனக்கு தந்த. கொடுத்தேன் கொடுத்தேனடா வல்லரக்கா. வல்லரக்கா கேட்ட வரம் உன் கையில, கொடுத்தனடோ கேட்ட வரம் உன் கையில. கொடுத்தனடா ரக்கா. போட் 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 போட்
தந்த வரத்துக்கு நீ தவ கொடுமை செய்தையானா நான் தந்த வரத்தாலே தாரணையில் மாண்டுடுவாய் கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையானா கொடுத்த வரத்தாலே குவையலத்தில் மாண்டுடுவாய் தரம் வந்தவரினையும் நடந்தையானா அந்த வரம் உன்னை சுட்டு எரிக்குமாடா அந்த வரம் உன்னை சுட்டு இருக்குமாடா போடு 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 ஓ அப்ப நீதி தவறினையும் நடந்தையானா நிச்சயமா இந்த வரம் ஒன்னே கொல்லுவா நிச்சயமா இந்த வரம் ஒன்னே கொல்லுவாரக்கா அப்படி ஆண்டவன் சாபத்தை கொடுத்து வரங்களை கொடுத்தார் சண்டாள வல்லரக்கல் வரங்களை வாங்கு மட்டும் வணங்கினான் வாங்கினது நிமிர்ந்து நிற்கின்றான் குடுக்கும் மட்டும் குனிந்தான் கொடுத்த பின்னால் நிமிர்ந்தான் நல்ல பிள்ளைக்கு அர்த்தம் சொல்லாம பெரியாம போறதுதானே அப்படி வரங்களை பெற்று பாதாள உலகம் சென்று நாம் இனமாகிய அசுர அரக்கர்களை அடக்கி ஒடுக்கணும்னு வாராம் இதை பார்த்தார் நாரதர் நாரதனின் கழகம் நன்மையிலே முடியும் என்பார்கள் இந்த அக்கை அரக்கன் போற வேகத்தை பார்த்தா பாதாள உலகத்தை அழிச்சாலும் அழிச்சிருவான் பாதாள உலகத்தை இவன் அழிப்பதற்குள்ள இவனை அழிக்கணும் அப்ப ஒரு நல்லவனுக்கு நல்லதை சொன்னா கேட்பான் கெட்டவனுக்கு நல்லதை சொன்னா கேட்க மாட்டான் நாம் பிடிச்ச முயலுக்கு தான் 4 காலும் முயல் வந்து யாரு பிடிச்சாலும் காலு 4 தான் ஆனாலும் நாம் பிடிச்ச முயலுக்கு 4 கால் இருக்கு அவன் பிடிச்ச முயலுக்கு 4 காலு ஆமா தாளக்காரு பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான் இருக்கு ஆமா சொல்லுவாங்கல்ல எத்தனையே நான் சொல்ல கேட்க மாட்டேங்கான் அவன் பிடிச்ச முயலுக்கு 4 காலுன்னு சொல்லுதான் அதனால இந்த வல்லரக்கனை நாரதர் பார்த்தார் மகனே நில்லப்பா எப்பா சந்தோஷமா போறியா அப்படி எங்கப்பா போய்கிட்டு இருக்க பூரா விலவும் யார் நீ என்னை வழிய மறிக்கிற யாரு தலையில ஒரு உச்சி குடும்பி கழுத்துல ஒரு வீணை கையில கட்டச்சிங்க வச்சு நாடெல்லாம் அலையுது யாரு நான் தான் அப்பா திருலோக சஞ்சாரி பிரம்மனுடைய புத்திரன் நாரத மகாமுனிவர் நீர்தான் நாரதனோ ஓ நீர்தானா என்னை வழிமறிக்கும் காரணம் என்னவோ சொல்லும் அப்பா உன் முகத்துல அப்படியே சந்தோஷம் 100 வால்ஸ் பல்ப் எரிஞ்ச மாதிரி எரியுதப்பா உன் கையில அப்படி என்ன வச்சிருக்க அக்கினிவரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் யாரு கொடுத்தா ஆண்டவன் கொடுத்தாரு ஐயோ சிவன் கொடுத்தாருன்னா வந்துகிட்டு இருக்க ஆண்டவன் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு தந்தேல் தந்தவனாரு அப்படித்தானே சொன்னாரு ஏமாந்துட்டான் அவர் தந்தை வினார் நீ வந்துட்ட அப்படித்தானே ஆமையா ஆனா பகவானே அக்கினி வரம் கேட்கும் போது என்ன சொல்லி கொடுத்தாரு வாழுதாரே வேலுதாரே மாப்பிள்ளையா இருந்துக்கோ கைலாசத்தையே வச்சுக்கோ கடவுளா இருந்துக்கோன்னு சொல்லி இருப்பாரு சொன்னாரு அத்தனையும் தாரம்னு சொன்னவரு இந்த வரத்தை கொடுத்திருப்பாருன்னு நம்புதியா இது பொய்யா மெய்யா எப்பா ஒரு ஆள்கிட்ட 10 ரூபா கடை வாங்கிட்டு போறோம் அப்படின்னா கடை வாங்கிட்டு போற ரூபா நோட்டு கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்க்கணுமப்பா 100 ரூபா தாள் இருந்தா 10,000க்கு எத்தனை தாள் இருக்கும் தாளக்காரன்னு 100 ரூபா தாள்ல 10,000க்கு எத்தனை தாள் இருக்கும் அப்ப 50 ரூபான்னா 50 ரூபானா எத்தனை தாள் இருக்கும் அப்படியானே அந்த 100 மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்காருயா 50 ரூபா தாளுனா 200 தாள் இருக்கணும் மாமா அப்படியா மாமா 50 ரூபானா 200 இருக்கணும் அப்ப 25 ரூபானா எத்தனை இருக்கணும் எவ்வளவு இல்ல இவனுக்காக எவ்வளவு 20 ரூபாய் 5 ரூபாய் இருக்குயா இப்ப 20 ரூபாய் ஆனா முழு ஆனா அச்சடிச்சு வந்திருக்கு 20 ரூபாய் தாள் மாதிரி வெள்ளியில ஆனா மாதிரி அடிச்சு 20 ரூபாய் வந்திருக்கு வெள்ளிலையா அந்த
வெள்ளிலன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஆசைதான், 10 நாணயத்தை வாங்கிட்டு போயிடலாம். வெள்ளியில அடிச்சா நம்ம சும்மா விடுவோம் நினைச்சுக்கிட்டு இருக்க. வெள்ளி நாணயம் இருக்கு, நம்ம சொல்லி அடிக்கணும். ஆமா, அப்பேற்பட்ட இறைவன் உனக்கு கொடுத்த வர உண்மையா பொய்யான்னு பார்க்கணுமானா வரம் கொடுத்த ஆண்டவனை பரிசோதனை பண்ணிட்டு போயேன்னா. ஆமா, நாரதன் யோசித்தார். இல்ல நாரதர் சொல்வது உண்மைதானே? சொல்லு, உண்மைதானே. பகவான் கிட்ட 5 விரலுக்கும் அக்கினி வரம் கேட்டோம். கேட்டோம், அவர் கைலாசத்தையே வச்சுக்கோ, கடவுளா இருந்துக்கோ, மார்க்கண்டையனா வாழ்ந்துக்கோன்னு சொன்னாரு. இத்தனையும் பகவான் சொன்னாரு. இத்தனையும் தாரம்னு சொன்னவர் இந்த வரத்தை கொடுத்திருப்பாரா கொடுத்திருக்க மாட்டாரா? பொய்யா மெய்யா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விவரம் தான். ஆமா, அப்ப வரத்தை கொண்டு நாம எரிக்கணுமானா தீட்டின மரத்துல தான் கூர்மை பார்க்கணும். நம்ம இனமான அசுரலையா அடக்கணும் ஒடுக்கணும். வரம் கொடுத்த ஆண்டவனை நாமல் எரித்து பார்க்கணுமானா நமக்கு கூறிய ஆண்டவன் தானே. எண்ணாத எண்ணம் அல்ல, எண்ணாத எண்ணம் அல்ல, ஐயா எண்ணம் அல்ல, என்னோதானே வல்லரக்க வல்லரக்க. ஐயா கடவுளை எரித்தமா அந்த கைலாசம் நமக்கு சொந்தம், நமக்கு சொந்தம். பகவானை எரித்தமான பார்வதியா நமக்கு சொந்தம், நமக்கு சொந்தம். அரணாரை எரித்தமான ஆதி கைலாசம் நமக்கு சொந்தம். பகவான நான் இருப்பேன், பார்வதி வருவாளே, என் பக்கத்தில இருப்பாளே, மூத்த மகன் கணபதியும் அவன் அப்பா என்று வருவாரே, அவரை அள்ளி அரவணைத்து ஆவலோடு முத்தமிட்டு நாம் அருகிலே வைத்திடலாம். இளைய மகன் வேலவனும் இன்பமோடு வருவாரே, அள்ளி அரவணைத்து ஆவலோடு முத்தமிட்டு இந்தாடி பழனி என்று ஈஸ்வரிடம் கொடுத்திடலாம். ரம்பையவா வருவாளா, அவன் நடனமாது ஊர்வசியா உல்லாசமா பாடுதாளே, மேனகையா வருவாளா, மிருதங்கம் போடுவாளா, அந்த சரஸ்வதியும் வருவாளா, வருவாளே, சங்கீதங்கள் பாடுதாள, சங்கீதமோ போட் 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 போட். அப்படி எண்ணாத எண்ணங்களை எண்ணுகின்றான் வல்லரக்கன். ஆண்டவன் பார்த்தாரு, இந்த அரக்கன் வரத்தை வாங்கிட்டு போனா, நாரத மறிச்சு பேசினா எரிச்சு போடுவானோ. இந்த நாரத அரக்கன் கிட்ட என்னெல்லாம் கோல் மூட்டி விட்டானோ தெரியலையே. என்னவெல்லாம் சொன்னானோ. அரக்கன் எண்ணம் நாமளை அழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். அதனால இவன் அழியும் கால வரைக்கும் நம்ம எங்கேயாவது கொஞ்ச நாளைக்கு ஒளிஞ்சிடணும். ஒரு 8 நாளைக்கு ஓடி ஒளிஞ்சு ஓடி ஒளிய வேணுமானா ஒத்தையிலே ஓடுனா ஓடி வந்து பிடிப்பான் அல்லவா. கையிலே உள்ள தேவாதி தேவமுனிவர்களை எல்லாம் தன்னோடு அழைத்துக் கொண்டு அந்த ஆண்டவனோடு யாரெல்லாம் ஓடுகின்றார்கள். பகவானோடு யாரெல்லாம் ஓடி ஒளிதாரே. வானவேரம் ஓடினார், வானவேரம் ஓடினார், மறையவேரும் தானவேரம் ஓடினார், தவமுனிவரும் ஓடினார். ஐயா இந்திரேரம் ஓடினார், சந்திரன் ஓடினார், சூரியரும் ஓடினார், சொகேசன் ஓடினார். அவரவர்கள் வாகனத்துல அவரவர்கள் ஓடினார். எருமைக்கிடா மீதிலேறி யமதருமணம் ஓடினார்.
ஆட்டுக்கிடா மீதிலேறி அக்கினி தேவன் ஓடினார் அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பெருமாள் ஓடினார் சிங்கமுக வாகனத்தில் காளி தேவி ஓடினாள் வெள்ளையான மீதிலேறி தேவேந்திரன் ஓடினார் எதல்லை வாகனத்தில் வருணராஜன் ஓடினார் கிளியின் வாகனத்தில் மன்மதனும் ஓடினார் படைக்கும் தொழில் வேண்டாம் என்று பிரம்மதேவன் ஓடினார் கணக்கை போட்டுவிட்டு சித்திரபுத்திரன் ஓடினார் குடையை போட்டுவிட்டு குண்டோதரன் ஓடினார் வீணையை போட்டுவிட்டு நாரதன் ஓடினார் முப்பத்தி முற்கோடி தேவர்களும் ஓடினார் 48,000 கோடி ஓடினார் அகஸ்தீசர் ஓடினார் ஓடினார் அழகி கலை கோட்டு மாமுனியும் ஓடினார் பச்சமையில் மீதிலேறி சுப்பிரமணியன் ஓடினார் பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையாரும் ஓடினார் ஏ ஆண்டவனே பகவானே அது என்ன அலங்கோலம் எப்பா அதை சொல்ல நேரமில்லை ஈஸ்வரனே இறையோனே இதை சொல்ல நேரமில்லை இன்னாவாரம் வல்லரக்க எல்லோரும் ஓடி ஒளிந்தார்கள் ஆதிமூல கணபதிக்கு ஓட முடியல சிவபெருமாளை வழிமறித்தார் அப்பா அம்மையப்பா பரம்பொருளே பகவானே கொல்லாத அரக்கனுக்கு போதாத வரத்தை கொடுத்து விட்டு ஆண்டவா நீங்கள் எல்லோரும் ஓடுகின்றீர்களே இப்படி 8 நாளா ஒரு வாரம் ஓடுதீங்களே சுவாமி என்னால் ஓட முடியலையே அப்பா எனக்கு யானை போல் முகம் இருக்கு பானை போல் வயிறு இருக்கு சுளவு போல் காது இருக்கு என் கைய பாருங்க கையும் கட்ட கையே காலும் குட்டக்காலு காலு குட்டக்காலு அதோ வருகிறான் வல்லரக்கன் முடிக்கிட்டு வாரான் அரக்கன் அங்க விரட்டுதான் பெருச்சாளி அவசரம் தெரியாத பெருச்சாளி அவள் பொறி கேக்கு புத்தி கெட்ட பெருச்சாளி பொறிகலங்கா கேக்குதப்பா என்னங்கட்ட பெருச்சாளி எள்ளு உருண்டை கேக்கு எள்ளு உருண்டெல்லாம் கேக்கு எள்ளு முட்டாயி மத்தியானம் சூப்பரா இருந்தது கூட ஒண்ணு வாங்கிட்டு வருவான்னு பார்த்தேன் ஒன்னே ஒண்ணு அப்படியா விட்டு இல்லையா எள்ளு உருண்டை எள்ளு வந்து உடம்புக்கு பலம் எலும்பு இருக்குதா எலும்புக்கு எலும்பு வேலை செய்யுமா இளைத்தவனுக்கு எள்ளு ஆமா ஆளு மெலிஞ்சுக்கிட்டே போனா எள்ளு சாப்பிட்டா உண்டாயிருவாங்களாம் அந்த எலும்பு வந்து பலமா இருக்குமா சத்து வச்சிருமாமியா இளைச்சவனுக்கு எள்ளு ஆமா ஆமா மாதிரி உள்ள ஆளுக்கு பிறகு சொல்லுதேன் காண அவருக்கு காண வைக்கணும் அதனாலே அப்பா பகவானே பரம்பொருளே சிவ சிவா சிவ சிவா நீங்க எல்லோரும் ஓடுகின்றீர்கள் என்னாலும் ஓட முடியலையே இன்னைக்கு 8 நாள் ஒரு வாரம் இந்த வரத்தை எனக்கு மாத்தி தாருங்களப்பா மகனே ஆதி மூலம் என்னன்னா பெருச்சாளி வாகனம் லேசான வாகனம் இல்லையப்பா நினைக்காதப்பா பூமியை நோக்கி மூச்சு விட்டையானா பூமி 2 கபாலமாகவே வெடிக்கும் நீ போய் முச்சந்தியிலே அமர்ந்திருக்க வேண்டும் நானே உனக்கு துணையாக ஒரு அரசாக உன் அம்மா பார்வதி ஒரு வேம்பாக
உன் தாய் மாமன் கோபால கண்ணன் ஒரு ஆலமரமாக வந்து முளைத்திருப்போம் என்று துணைக்கு துணையா வந்து ஆதிமுலை பெருமாளை பூலோகத்திற்கு அனுப்பினார் சிவபெருமாள். பார்த்தார் சிவபெருமான் திரும்பி பார்த்தார் பத்தியடா வாழ்ந்தவங்களை கண்டா முடுக்குதவங்களுக்கு தொக்கு என்பார்கள். விரட்டு வாரானா அரக்கனோ விரட்டிக்கிட்டு வாரான். ஆண்டவன் இனி நம்ம இருக்கக்கூடாது, ஆமோ நாம் இங்கிருந்து ஓடி ஒளிய வேணுமானா வாடி ஒளியணும்னு சொன்னா ஐயா எட்டோட 8 நாளா 8 நாளா 8 நாளா எட்டோட்டம் ஓடுவாரா 8 நாளா எட்டோட 8 நாளா நெட்டோட்டம் நோடிரா ஓடிக்கொண்டு இருந்தமான உடல் அழைத்து பக்க வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாகி வந்த தேவரெல்லாம் நந்தவான தோட்டமாகி ஆண்டவன் சிவபெருமாள் அரளி மரமாய் முளைத்தார். ஆண்டவன் சிவருமா அரளி மூடதான் முளைத்தா தலையில் உள்ள கங்கையர தரையில் இறக்கி வைத்தா அக்கினியால் எரிந்தவனம் தண்ணீரா குளிர செய்தா சுவாமி சடை உலைய முடிவுலையா பகவான் முடி ஒலைய முடிவுலையா சங்கரன் பகவான் தான் தானுடைய முடிவுலையா சடை உலையா முடி உலையுது ஆண்டவனால அள்ளி கட்ட முடியல எரிச்சு போடுவானோ சிவபெருமாள் தன்னோடு வந்த தேவ முனிவர்களை எல்லாம் அரளி நந்தவனமாக முளைக்க செய்து யமனாத்தின் நிறத்துல வந்து ஆயர்வாடிக்கு மேற்க ஆமையா யமுனையாற்றம் கரை ஓரத்திலே ஆத்துக்கு வடகரையில ஆண்டவன் தானும் ஒரு செவ்வரளி புஷ்பமாக சிவலிங்கமா வந்து ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி செவ்வரளி புஷ்பத்துக்குள்ளே சிவலிங்கமாக ஒளிந்தார். மனமில்லாத மலரா வந்து ஒளிந்து அந்த ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக ஆதி கைலாசம் எப்படி இருக்கு? இரவன் உண்டா பௌரன் உண்டா ஆதி வெள்ளி கைலாசோ அரணாரில்லா கைலாசோ அருளும் இல்லை பொருளும் இல்ல ஈசன் இல்லா கைலாசோ இருள்மயமா உதயா சுக்கன் இல்லா கைலாசோ கைலாசம் ஐயா சுவாதிமயம் அங்கு இல்ல அங்கிலோ ஆதி கைலாசோ அங்கே ஆண்டவனை காணோம் ஆதிசக்தி பார்வதியோ முத்து முத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் அடிப்பாளோ ஆறாக கண்ணீரை அங்கம் எல்லாம் வடி அடிப்பாளோ பவளம் போல கண்ணீரை பக்கம் எல்லாம் அடிப்பாளோ அவ ஏங்குவாளா பழம்புவாளா புலம்புவாளா அவ ஈஸ்வரனே தேடுவாளா தேடுவாளோ யா புலம்புவாளோ போடு 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 அவ அலறுவாளாம் புலம்புவாளா ஆதிசக்தி பார்வதியோ ஆண்டவனே தேடுவாளா நம்ம ஆண்டவன் பகவான் என்று போய் 8 நாள் ஆச்சு. என்று முத்து முத்தா கண்ணீர் வடித்தாள் பார்வதி அரக்கனாலே ஆண்டவனுக்கு அழிவு ஏது வந்து விட்டதா? என்று பராசக்தி மனம் பதறி பகவான் என்ன ஆனாரோ ஏதானாரோ எரிக்காம விட மாட்டோம்னு சொன்னானே 7
படிகளட்டு கைலாசமெல்லாம் ஈசனை தேடினா பார்வதி பகவானை எங்குமே காணவில்லை. மனம் பதறி கண்ணீர் வடித்து தடுதா கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தான் தேடி பார்த்தா. கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தான் தேடி பார்த்தா கடவுளை காணாமல் கலங்கு வாழாம் பார்வதியா கண்ணனுட தங்கை கடவுளுட மனவே கண்ணனுட தங்கை அவள் கடவுளுட மனவியா அவளோ இரேழு உலகமெல்லாம் தேடி பார்த்தா ஈஸ்வரனை காணாமல் அங்கு வாழாம் பார்வதியா என் பெருமாள் தங்கை ஈசனுட மனவியா என் பெருமாள் தங்கை அவள் ஈசனுட மனவியா இரேழு உலகமெல்லாம் தேடி பார்த்தா ஈஸ்வரனை காணாமல் அங்கு வாழாம் பார்வதியா என் பெருமாள் தங்கை ஈசனுட மனவியா என் பெருமாள் தங்கை அவள் ஈசனுட மனவியா அவளோ ஆதி கைலாசமெல்லாம் தேடி பார்த்தா அரணாரை காணாமல் வாழாம் பார்வதியா அச்சுதனார் தங்கை அரணாருட மனைவி அச்சுதனார் தங்கை அரணாருட மனைவி அவளோ நாதனைய காணாமல் நாடு எங்கும் தேடி பார்த்தா. நாதனைய காணாமல் நாடு எங்கும் தேடி பார்த்தா நாட்டுக்கேத்த நங்கை நாராயுணன் தங்க நாட்டுக்கேத்த நங்கை அவள் நாராயுணன் தங்க அவளோ ஆண்டவனை காணா ஆதிசக்தி பார்வதி கண்ணீரும் கவலையும் தீர்க்க வேணுமானா யாராலே முடியும்? யாரு வந்தால் தீர்வென்று நம்ம அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைக்க வேண்டும் என்று ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையற்கண்ணி அயிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அண்ணனை அழைப்பாளா பார்வதி ஆதிசக்தி பார்வதி அலைகடல் சயனம் செய்யும் அச்சுதா பச்சமாலே பால்கடல் பள்ளி கொண்ட ஏ பச்சமாள் கோபால் பார்வதி அழைக்கும் சத்தம் பச்சமாள் கேட்கலையோ ஈஸ்வரி அழைக்கும் சத்தம் என் பெருமாள் கேட்கலையா கோமதி அழைக்கும் சத்தம் கோபால கேட்கலையா கூட நானும் பிறக்கலையோ கூட்டுப்பாலே உள்ளலையோ ஐயம் ஒன்னாக பிறக்கலையோ அண்ணன் பிறக்கலையோ ஒரு கிணத்தில அருங்கலையோ யாழ்லா கோவாலா
பார்வதியும் அழைத்த போது பச்சமாள் என் பெருமாள் பார்வதி அழுத கண்ணீர் பால் கடல் எல்லாம் பொங்குதையா சக்தியவா அழுத கண்ணீர் சயனமே அசையுதையா பார்த்தார் என் பெருமாள் சயனமே அசையும் அளவுக்கு அளவேணுமானா சக்தி நாம் தங்கை ஒருவரால் தானே முடியும். தங்கைக்கு என்ன ஆபத்தோ என்று தாமோதரனாகிய கோபால கண்ணே அவர் பச்சைக்கால் கிரடமேறி பச்சமால் என் பெருமாள் வருகின்றார். ஆதி வெள்ளி கைலாசம் அச்சுதனம் வாரபோது ஆதிசக்தி பார்வதியா அரணாரை காணாமல் நீட்டி நகால் மடக்கல கவுந்ததல அவ உலைந்த கூந்தல் மௌனமாயிருப்பாளா மௌனமாயிருப்பாளோ அந்த மாயந்தங்க பார்வதியோ மாயந்தங்க போட் 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 ஓ ஆதிபராசக்தி இறைவனை காணாமல் கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறார். பார்த்தார் கண்ணன் நம்ம தங்கச்சி ஒரு நாள் இப்படி இருந்தது கிடையாது. ஒரு நாள் திருநாள் ஏன் என்று இப்படி மௌனமாகவே இருக்கின்றாள். நம்ம அத்தான காங்கலிய 8 நாளாச்சா ஆதி பராசக்தியை அழைத்த அச்சுதனாகிய கண்ணன் என் தங்கையே பராசக்தி எம்மா ஏ தங்கச்சி எம்மா ஏ தங்கச்சி ஆண்டி எங்க போனாரம்மா ஆண்டி எங்க போனாரம்மா ஆண்டி எங்க போனாரம்மா பார்வதிய தங்கை பார்வதிய அண்ணனிடம் சொல்லிடம்மா 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 அண்ணனிடம் சொல்லிடம்மா சொல்லிடம்மா பார்வதியா பார்வதியா போனாரம்மா போட் 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 அம்மா பண்டாரத்தை எங்க அம்மா பண்டாரத்தை பண்டாரத்தை எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா தங்க பார்வதிய பச்சமாலிடம் சொல்லிடம்மா பச்சமாலிடம் சொல்லிடம்மா 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 யாமையா பார்வதியா போட் 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 சன்னியாசிய எங்க அம்மா சன்னியாசிய எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா தங்கையர சொல்லிடம்மா தங்கையர சொல்லிடம்மா சொல்லிடம்மா ஆமையா ஓடையா கூத்தாடிய எங்க அம்மா கூத்தாடிய எங்க அம்மா கூத்தாடிய எங்க அம்மா கூத்தாடிய எங்க அம்மா கோமதிய சொல்லிடம்மா கோமதிய சொல்லிடம்மா சொல்லிடம்மா அம்மா கோமதிய
அப்படி அச்சுதனம் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியும் அண்ணா அண்ணா கோபாலா ஏ அண்ணா கோபால கண்ணா ஏழை சம்சாரிலும் நான் கேவலமா கோரா கம்பரிலும் கேவலமா ஆண்டி பண்டாரம் பரதேசி பேயன் பித்தன் என்று நீ பேசுகிறாய் அண்ணா சடையன் சங்கரன் சொல்லலாம் அண்ணா அண்ணா கோபால கண்ணா ஆண்டி என்று தெரிந்திருந்தோம் ஆண்டி என்றும் தெரிந்திருந்தோம் அன்று என்ன கொடுக்கலாமோ கொடுக்கலாமோ அன்று என்ன கொடுத்து விட்டு அன்று என்னை கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு இன்று அகுமானமா பேசலாமோ பேசலாமோ என்னை கொடுத்து விட்டு ஐயோ பண்டாரமா தெரிந்திருந்தோம் பண்டாரமா தெரிந்திருந்தோம் பார்வதிய கொடுக்கலாமா பார்வதியே கொடுக்கலாமோ சன்னியாசியா தெரிந்திருந்தோம் கல்யாணியா தெரிந்திருந்தோம் சன்னியாசியா தெரிந்திருந்தோம் என்னை தெரிந்திருந்தோம் தங்கையரை கொடுக்கலாமோ கொடுக்கலாமோ யா தெரிந்திருந்தோம் கூத்தாடியா தெரிந்தும் நீ கோமதியை கொடுக்கலாமா கோமதியை கொடுத்து விட்டு அண்ணா நீ குறைவாக பேசலாமா நீ குறைவா சொல்லலாமா அண்ணா எங்களை அடித்தாலும் அடித்திட அண்ணா என்ன அகமானமா பேசாதங்கோ கொன்றாலும் கொன்றிடுங்கோ எங்களை குலங்குத்தி பேசாதீங்கோ ஏ என் தமையா கோவா ஆண்டவன் இல்லையானா உன் அருமை தங்கையாகிய நான் பார்வதி ஆமோ பாவளைப்பேன் பூவிழப்பேன் மஞ்ச குளிலா மறந்து பூவிழப்பேன் பொட்டிழப்பேன் பூமானே நான் இழப்பேன் அண்ணா அண்ணா கோவா என் நாதன் பகவான் இங்கு வரலையானா உன் அருமை தங்கையாகிய நான் பார்வதி ஆமோ நாக்க புடுங்கிருவேன் நஞ்சரைச்சு தின்னுருவேன் தஞ்சரளி காய பிடிக்காது அரைச்சு தின்றுவேன் அங்க நிக்கும் அரளி மரம் கைலாசத்துல செலவா சொல்லுவாளா நஞ்ச தின்னு நாண்டுக்கு நிப்பம்பா நஞ்சுனா என்ன தெரியுமா தங்கரளி காய் அதாவது கணவனுக்கு என்னமோ ஒரு இடைஞ்சல்னா அண்ணன் தம்பிமார்கள்ட்ட இப்படியெல்லாம் தங்கச்சிமார் சொல்வது வழக்கம் சொல்லி போய் அழுவா என் வீட்டுக்காருக்கு என்னமோ ஒண்ணுன்னா உன் வீட்டுக்காரி என்னைய வச்சு தாங்குவாளா அண்ணன் பொண்டாட்டிய சொல்லுவா அண்ணன் கிட்ட உன் வீட்டுக்காரு என்னைய வச்சு தாங்குவாளா இது கஞ்சி ஊத்துவாளா கொண்டவன் சோறு கொதிக்க கொதிக்க அண்ணன் தம்பி சோறு ஆற ஆற அண்ணா அப்படியா ஆமா அது என்ன அப்படி வீட்டுக்காரு கொண்டவன் கணவன் வீட்டுல அடுப்புல ஒலை கொதிச்சு அதுல அரிசிய போட்டு கொதிக்க கொதிக்க போட்டு சாப்பிடலாம் ஒன்னு ரெண்டா வெந்தாலும் புருஷன் வீட்டு சோறுன்னு நம்ம உரிமையில போட்டு சாப்பிடலாம் யாருட்டையும் கேட்காம சட்டமா போட்டு அண்ணன் தம்பி வீட்டுக்கு போனா மதுனி சோறு பங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடலாம் ஆமா இல்லாட்ட கொடுப்பாளாவா முடியாது கொடுக்க மாட்டாளா அம்மா பார்வதி ஈஸ்வரி உன்னை இழந்து நான் வாழ வேண்டுமா உலகத்துல வாழணுமா அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அத்தான் பகவான் எங்கிருந்தாலும் எண்ணி 8 நாளைக்குள்ளே அழைத்து வாரது என்னுடைய பொறுப்பம்மா அவரு குடும்பிய பிடிச்சு இழுத்து வரவங்க தங்கைக்கு ஆறுதலை சொல்லி தாமோதரனாகிய கோபாலன் நாமல் இப்படியே போனா அரக்க நம்மளை யார் என்று பார்ப்பான் யாருன்னு பாத்துக்கிடுவான ஆகையினால் ஒரு ஆடு மாடு மேய்க்கும் யாதவராக என் பெருமாள் அவன் இத கண்ணே ஆடு மேய்க்கும் ஆயர் போலே அச்சுதேனோ வடிவ
வடிவம் கொண்டார் வடிவம் கொண்டார் கன்று மேய்க்கும் கோனார் போலும் ஆமோ ஆமோ கண்ணனுமே வடிவம் கொண்டார் வடிவம் கொண்டார் பசுவு மேய்க்கும் நம்பி போலும் நம்பி வரோ அந்த பச்சைமாலும் வடிவம் கொண்டார் வடிவம் கொண்டார் அதுவைக்கு நம்பி வரோ அவர் காவி நல்ல உடையணிந்து ஆமோ ஆமோ கண்ணனான கோபாலன் உடையவோடே துளசி மணி மாலை போட்டு ஆமோ ஆமோ பட்ட நாமம் பழுக்க சாத்தி பழுக்க சாத்தி அந்த பச்சை மாலும் கோபாலம் கோவாலே பட்டணமும் பழுக்க சாத்தி கோவாலே இட்ட நாமம் 27 தொட்ட நாமம் சொல்லித்தாரோ கடையாளி தடிப்பிரம்பு அதிலே கம்புகளோ கன்று கெட்டும் கம்புகளோ சீங்குழலை மடியில் வைத்து குழலே மடியில் வச்சு சீங்குழலை மடியில் வைத்து மடியில் வைத்து மடியில் வைத்து சிவனாரை தேடி வாரா தேடி வாரா ஐயா மடியில் வைத்து போடு போடு அப்படி என் பெருமாள் அவனீத கண்ணனாகிய நாராயணன் நாராயணந்த கோவாரா சீங்குழலை மடியிலே வைத்து சிவனார் இருக்கும் அருளின் நந்தவனத்தை கண்டார் அந்த யமனாத்தின் தீரத்திலே வந்து அண்ணாச்சி செல்லு பத்திரம் ஏனே அம்மா என்ன செல்லு பத்திரம் உனக்கு வருதா ஆனா அச்சுதனாகிய கோபால கண்ணன் அம்மா ஆண்டவன் ஒளிந்திருந்த அரளின் நந்தவனத்தை கண்டு ஆமோ நடந்து வந்த களைப்பு தீர சற்றே நாம் கீதங்கள் வாசிக்க வேண்டும் என்று ஆமா ஆமா ஐயா ஆடு மாடுகளை எல்லாம் ஒன்றாகவே சேர்த்து அந்த யமனாத்தின் தீரத்திலே என் பெருமான் ஸ்ரீங்குழலை வாசிக்கின்றார் ஆமோ ஆடாய் பாசுவே விளையாடாய் பாசுவே பசுவாடாய் பசுவே விளையாடாய் பசுவே ஆடாய் பசுவே விளையாட் அந்த மலையோரம் மேயுகின்ற பைல பசுவே மச்சானை காணும் என்று எங்கள் மச்சானை காணும் என்று தேடாய் பசுவே போட் 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 கருத்த போட் 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 அங்கே சீங்குள்ளல் சத்தம் கேட்ட பசுக்கள் எல்லாம் செவி தூக்கி திருநடனம் அங்கே செவி தூக்கி திருநடனம் ஆடிடுமா பதுவே பதுவே
போடு 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 போடு. அப்படி என் பெருமாள் சீங்குழல் வாசிக்க 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 சிவனார் இருக்கும் செவ்வரளி கொப்பு தன்னை மறந்து சுதி நல்லா இருந்தா தலையாட்டம் தன்னாக்கள வரும். அப்புறம் அவன் சீன்குழலை வாசிக்க வாசிக்க எந்த சுதி? இந்த சுதி இல்ல, அந்த சுதி போட்டா குழல் வாசிச்சார்ல சீன்குழலி, அது ரோடு தன்னாக்கள ஆடுமையா. இது தாளச்சுதி. ஆமா தாள சுதி. தாளச்சுதி என்பது தாய் ஊட்டும் சோறு மாதிரி அது மாதிரி கெதி கெதி கிடைக்கணும். பிடிச்சதுல இருந்து ஒரே பிடியா நிக்கப்படாது. தாளை வந்து தாய் வீட்டுல சோறு மாதிரி அது அந்த கெதி கொடுக்க கொடுக்க சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன கெதி? அந்த சுதியானது சுதிமதி சுதிமதி கேட்கணும். ஆமா, அந்த கேட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க அழகா வாசிக்கலாம். அதுக்குதான் அந்த இது சொல்லிருக்காரு. என் பெருமாள் இருக்கும் செவ்வரளி மரமானது ஆமோ கண்ணன் வாசிக்க வாசிக்க கடவுள் இருக்கும் அரளி கொப்பு எப்படி ஆடுகிறது? சிவன் ஒளிர்ந்த அரளி கொப்பு எப்படி ஆடுதையா? திமி 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 என சிவனும் ஆடவ திமி 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 என சிவனும் சிவனும் ஆடவே சிவனிருந்த அரளி கொப்பு சேர்ந்து மாடுதே சிவனிருக்கும் அரளி கொப்பு சேர்ந்து மாடுதே யா சிவன மாடவ ஓடு ஐயா மத்த கொப்பு சொல்லு மத்த கொப்பு ஓடையா ஓடு மத்த கொப்பு ஆடிடாமல் ஒத்த கொப்பது ஒத்த கொப்பது அது தத்தருகிட தருகிடமன தாளம் போடுதே தத்தருகிட தருகிடமன தாளம் போடுதே அந்த ஒத்த கொப்பதே போடு போடு தருகிடமன அங்க ஆடும் கொப்பை சொல்லு ஆடும் கொப்பை ஓடையா ஓடு ஆடும் கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட ஓடு பார்த்திட அரணை கண்டு மாயன் கேலி அலையும் கூறிடா அரணை கண்டு மாயன் கேலி அலையும் கூறிடா ஐயா ஓடி பார்த்திடோ அதே கண்டு போடு 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 அப்படியே அரணாருட அரளி கொப்பு அங்கு இங்கும் ஆடும் போது அச்சுதனும் எண்ணுதாரே நாமல் சீங்குழலுக்கு தகுந்தபடி ஆட வேணுமானா நம்ம அத்தான் தில்லை அம்பலன் நடராஜ பெருமாள் நடனத்திலே சிறந்தவர் அல்லவா. இந்த சிவன் தானே ஆடணும். அப்ப நம்ம அத்தான் சிவனாகத்தான் இருக்கணும். இந்த பகவான் தானே இருப்பாரோ அருளி அத்தானோ அத்தான் என்று அத்தானோ அத்தானே அவர் ஐந்தாறு சத்தம் போட்டா ஐந்தாரே ஏ அத்தான் அத்தான் என்று அச்சுதனும் அழைப்பாரா மச்சானோ மச்சான் என்று மாயவர் அழைக்கார அதை கேட்ட பகவானும் பாவி அரக்கனான வல்லரக்க சொருவத்தை மாத்தி வந்து நம்மள அத்தாமனு கூப்பிடுதானோ மச்சாமரை கொண்டாடுதானோ அரளிக்குள் இருந்த ஆண்டவன் தன்னை பயந்து கொண்டு கிடுகிடு கிடுகிடு நடக்குதாரே
சொல்லாதேடா அருவி கட்ட வல்லரக்கா மச்சான் என்று மானங்கட்ட ஐயோ பாவம் நம்ம அத்தான் பகவான் நம்மள அரக்கம்னு நினைச்சலா அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. அரளி மூட்டுக்குள்ள இருந்து பகவான் இப்படி தன்னை பயந்து சொல்லாரு. அரளி மரத்தை விட்டு ஆண்டவள் வெளியே வரணுமானா இவர் குட்டை உடைக்கணும் கூடையில் அள்ளணும். பகவானுடைய வளப்பத்தெல்லாம் சொல்ல வேண்டும் என்று அவர் செய்த லீலைகளை சொன்னாதான் இந்த நம்பியை நம்பி வருவார் பகவான். அப்ப என் பெருமாள் கண்ணை என்ன சொன்னார் பகவானை பார்த்து? என்று ஆண்டவனாகிய பகவானை கேலி செய்கின்றார் என் பெருமாள் கண்ணை. கண்ணை என்ன சொன்னாரு? ஏ மச்சான், ஓ மச்சான், இனி அரக்கம்னு நினைச்சா பேசிக்கிட்டு இருக்காரு மாப்பிள. நல்ல பயந்து சொல்லியறோ. அன்று தில்லை அம்பலத்தில் ஆடில் இருந்தவா. ஓ மச்சான், அன்று தில்லை அம்பலத்தில் ஆடில் இருந்தவா. அத்தானோ ஆடி நின்றவா. ஆடில் இருந்தவா. பாவி அரக்கனேக்கு தான் பயந்த அரளி ஒளிந்தவா. அரக்கனேக்கு தான் பயந்த அரளி ஒளிந்தவா. விளையாடி நின்றவா. அரக்கனேக்கு கன்றுமானை கரத்தில் ஏந்தி கையிலை ஆண்டவா. கண்ணன் பேச்ச காதில் கேட்டு கண்ணன் பேச்ச காதில் கேட்டு அண்ணலாடவா. கண்ணன் பேச்ச காதில் கேட்டு காதில் கேட்டு அரக்கனுக்கு வரம் கொடுத்தது ரோசம் இல்லையா. அரளி முட்டுக்குள் போய் ஒளிந்தது. அரளி முட்டுல போய் ஒளிந்தது. இல்லையோ இல்லையோ. ஏ அரளவகிட போய் ஒளிந்தது இல்லையோ. போடு போடு. ஐயா புட்டுக்கு நேர் மனசு வந்ததுமா இல்லையோ. பெரம்பால அடிகள் பட்டது. இத்தி செய்யும் காலம் உமக்கு இதுவே தொல்லையோ. இதுவே தொல்லையோ. இறந்து ஓட்டில் வாங்கி உண்டது. இழப்பம் இல்லையா. இறந்து ஓட்டில் இழப்பம் இல்லையா. அத்தான் இறந்து ஓட்டில் வாங்கி உண்டது. ஐயையோ, இப்படி ஒரு லீலைகளை சொல்ல வேணுமானா அரக்க வந்திருந்தாமனா வரம் கொடுத்தது மட்டும்தான் தெரியும். நாம் செய்த லீலைகள் தெரியாது. அப்போ ஒருவேளை நம்ம மாப்பிள்ள மாயவன் தான் வந்திருப்பாரோ. அரளியை நீக்கி ஆண்டவன் வெளியே வந்து பார்த்தார் மாப்பிள்ள. கண்ணா, நீங்க தான் என்ன முன்னும் பேசுனீங்களா? இப்படி சொல்லி அள்ளி விட்டுட்டே. உங்க யோக்கியதையை சொன்னா புல்லும் புறாவும் தண்ணி குடியாது மச்சான். என்ன மட்டும் பேசினீரா மாப்பிள்ள? கண்ணா, ஆயர்வாடியில் போய் வளர்ந்ததே மானம் இல்லையோ. ரோசம் இல்லையா. ஆடு மாடு மேய்த்து வந்தது. வெக்கம் இல்லையா. ஆடு மாடு மேய்த்து வந்தது. வெக்கம் இல்லையா. ரோசம் இல்லையோ. ஏ ஆடு மாடு போடு போடு போடு.
உரியில் வெண்ண திருடி உண்டது மானமில்லையா ஒர்லில கட்டி அடிகள் பட்டது இல்லையா தயிர் வெண்ண திருடி உண்டது இல்லையோ தயிர் மத்தாலே அடிகள் பட்டது இல்லையா மாயவரே மைத்துனரே இல்லையோ ரோசம் இல்லையா மலையை புடுங்கி கொடை பிடித்தது இல்லையோ அந்த மலையை புடுங்கி கொடை பிடித்தது வெக்கம் இல்லையோ மலையை பிடுங்கி கொடை கொடுத்தது மலையை புடுங்கி கொடை பிடித்தது போடு 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 மாப்பிள இல்லையா மச்சான் பொல்லாத அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டு உமக்கு வாய் வேறையா ஆமா நம்ம ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா அங்க பாருங்க கிழக்க புடிட்டு வாரா அரக்க வந்துகிட்டு இருக்கான் புடிட்டு வாரா நம்மளை எரிச்சாலும் எரிச்சிருவா மாப்பிள ஆமோ நீங்களோ என்னைய இவ்வளவு தரம் கேலி பேசிட்டீங்களே சொன்னீர அதனால உமது பாடு அரக்கம் பாடு நான் போறேன் என் மாட்டோட மாப்பிள பொறுங்க கேட்டுக்கிடுவோம் ஓ மைத்துனா இல்லையா அரக்கன் என்ன எரிச்சாமனா உமது தங்கச்சி நிலைமை என்ன ஆகும் நினைச்சு பார்க்க வேண்டாமா உமது தங்கைக்காக இந்த ஒரு முறை எப்படியாவது என்னை காப்பாத்திருங்க மாப்பிள அதுக்கு என்ன காப்பாத்த ஐயா மைத்துனா நான் போய் அரக்கனை வதம் செய்யணுமானா என்னுடைய ஆடு மாடெல்லாம் யார் யா மேப்பா ஆடு மாடெல்லாம் நானே மேய்ச்சி சந்தையில் ஒன்று வித்துட்டு வந்துருந்தேன் இப்படியா இப்படியாயா ஆமா ஏ மச்சான் இன்னைக்கு நீர் மாடு மேய்க்க கூட லாயக்கு இல்ல என்ன செய்ய முடியும் யானை தோல் போர்வை புலித்தோல் ஆசனத்தோடு நிக்கியரே ஆடு மாடெல்லாம் உம்மை கண்டு பயந்து கலஞ்சு ஓடிரும் தன்னை பயந்து ஓடிரும் அதனால நீங்க என்னைய மாதிரி சுருவம் எடுக்கணும் ஐயா அது மாதிரி சுருவத்தை எடுத்து ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று கண்ணன் மறுபடியும் ஆமையா கடவுள் பகவானுக்கு என் பெருமாளை போலவே சொருபம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆமா அப்படி அச்சுதனாகிய கண்ணே ஆண்டவனுக்கு சொருபத்தை கொடுக்க சொருபத்தை தான் கொடுத்து ஓ மாப்பிள இல்லையா யாதவர் சொருவம் நான் எடுத்த சொருபத்தை விட உமக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கியா இந்த யாதவர் சொருவம் அழகா இருக்கின்றது அரக்கனை கொன்று நான் வென்று வரும் கால வரைக்கும் ஆடு மாடெல்லாம் உமது பொறுப்பு என்று ஒப்படைத்தார் அரக்கனை வதம் செய்யணுமானா இப்படி போனா நம்மளை யார் என்று பார்ப்பான் வல்லரக்கன் அப்ப எல்லை சுருவத்திலே போகலாம் என்று ஆண்களால் கெட்டவர்கள் அன்றுமில்லை என்றுமில்லை என்றுமே இல்லை